வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கணக்கன்பட்டி சித்தர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லக்கூடிய அனைத்தும் பார்த்தீங்கன்னா பழிக்குங்க. அப்படி நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கு தான் இனி வருகின்ற காலங்களில் சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரருக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்க போகுது. சூரியன் புதன் பேச்சுகள் முக்கியமானதாக இருக்குதுங்க. தொழில் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்கள் தான் ஏற்படும். ஆனாலும் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. சிம்ம ராசியில் கேது இருப்பதால் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்திடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தனவரவும் இருக்கும். திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டு தொழிலில் நிதானம் தேவைங்க. புதிய முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான். அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சிகள் நல்ல பலனை தரும். லாபமும் அதிகரித்திடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிலவுங்க. சிவன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபடுவது உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தேடித்தருங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம்னு கிரக நிலைகளாக ராசியில் கேதுன்னு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், கலஸ்திர ஸ்தானத்தில் சனின்னு, ராகு லாபஸ்தானத்தில் புதன்னு, குரு, சுக்கிரன், அயன சயன போகஸ்தான சூரியனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியில் லாபஸ்தானத்தில் இருந்து புதனும் அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17ஆம் தேதியில் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுறார். 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 25ஆம் தேதியில தான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு. இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் தாங்க உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாலித்தரால செலவு கூட ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் வீட்டில் அடிக்கடி ஏற்படும். பணவரத்து கூடி வரப்போகுது. காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகிடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறப்போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால் நீங்கள் வேலைகளை திறமையாக செய்து முடிப்பீங்க. அதற்கான பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்திருங்க. பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி காணக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மட்டும் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிடுங்க. குழந்தைகளுடைய செயல்களால் நீங்கள் பெருமை அடைய போகிறீங்க. மேலும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு உங்களை நாடி வருவங்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்ய போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு நட்புகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினர் பொறுத்தவரை மதிப்பு மரியாதை கூடிடும். மாணவர்களுக்கும் நீங்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாங்க. சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நற்விதமான பலன்களை தொடர்ந்து தருங்க. மேலும் நீங்கள் சாமர்த்தியமாக திட்டமிட்டு எதிலும் ஈடுபட போகிறீங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்குது. மனதில் நீங்கள் தைரியத்துடன் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. ருசியான உணவுகளை ருசிக்க போகிறீங்க. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரித்திடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பணவரத்தை பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவங்களுக்கு முன்னேற்றம் காண போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு குதூகலம் உண்டாக போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையுடன் நீங்கள் வாழ நேரிடும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகிடுங்க. பெண்கள் மூலம் உங்களுக்கான ஆதாயம் கிடைத்திடும். பிள்ளைகளால் நீங்கள் பெருமை சேர போகுது. பெண்களுக்கு நீங்கள் எதிலுமே சாதகமான பலன்தான் உங்களுக்கு கிடைத்திடுது. மனோதிடம் கூட போகுது. கலைத்துறையினர் பொறுத்தவரை உற்சாகமாக காணப்படுவீங்க. அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைத்திட போகுது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கல்விக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல் 16 நாட்களுமே 12ஆம் இடத்துல தான் மறைந்திருக்கிறாரு. ராசியில் கேது பகவான் இருப்பதால் முதல் 16 நாட்களும் நீங்கள் மனக்குழப்ப சூழ்நிலையில் தான் காணப்படுவீங்க. எந்த வேலையை செய்தாலும் அதனை நேரடியாக முடிக்காமல் மறைமுகமாக செய்ய வேண்டிய சூழல் உண்டாகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால்
அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தனியார் துறையில் உயர் பதவி, அரசு வேலை, புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது. மேலும் நீங்கள் புதன் லாபத்தில் இருப்பதாலும் அற்புதமான பணவரவு உங்களுக்கு உண்டாகுங்க. தொழில், வியாபாரம், வேலையில் நல்ல வளர்ச்சி காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகிடும். கடமைகளை சரியாக செய்து முடிப்பீங்க. வம்பு வழக்கு வந்தால் ஒரு கை பார்த்து விடலான்னு மனதில் திடம் உருவாகும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு யோகமும் உண்டாயிருக்குது. மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது. அஷ்டமத்தில் சனி இருப்பதால் வேலை செய்யும் இடத்துல நீங்கள் வகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. விபரீத ராஜயோகம் உண்டாயிருக்குது. உங்கள் ராசியில் சூரியன் ஆட்சியாகவும் தனஸ்தானத்தில் அதிகார கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சில் அதிகாரம் தோன்றிடுங்க. ராசியில் சூரியனும் கேதுவும் இருப்பதால் அரசு அதிகாரி, உயர் பதவிகள் இருப்பவங்க மீது வம்பு வழக்குகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கும்போது அடிக்கடி உங்களுக்கு கோபம் ஏற்படுத்துவார். சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை உண்டாக்கி தந்திருக்காரு. நிலம், இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருப்பதால தனவரவு ஏற்பட போகுது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதால முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்திடுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் ஏற்படுங்க. புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது. நல்ல பயணங்களை செய்து மகிழ போகிறீங்க. கம்யூனிகேஷன்ஸ் துறையில் இருப்பவங்களுக்கு வேலை, பதவி உயர்வு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி இருப்பதாலுமே வேலை செய்யும் இடத்துல பகை வளர்த்து கொள்ளாதீங்க. பார்த்தீங்கன்னா குரு பகவான் லாபத்தில் இருப்பதால் உங்களுக்கு செயற்கை முறையில் கருத்தரித்தலுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதாலும் வெளிநாட்டு வேலைனே வெளிநாட்டு யோகமும் உண்டாயிருக்குது. தந்தைக்கு நீங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். 10 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் வேலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைத்திடுங்க. இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தேவையற்ற பயணங்களை தவிர்த்துட அலைச்சல்கள் குறைந்திடும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள உண்டாகிறது. ஏற்றமிக்க பலனை பெற போகிறீங்க மக நட்சத்திரக்காரர்கள். விநாயகர், துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா அற்புதமாக அமைந்திருக்குது. பலமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. பணவரவுகள் தாராளமாக அமைவதால் குடும்ப தேவைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க. உறவினர்களுடைய வருகையால் நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெற போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே வரோம். நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கான வாழ்க்கையில் நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. வெற்றிகள் நிறைந்த ஒரு மாதம் தாங்க இதே. குடும்பத்தில் பிரச்சனைகள் கூட வரலாம். ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்வது நல்லதுங்க. ஒப்பனையாளர், சண்டை பயிற்சியாளர்கள், துணை நடிகர்களுடைய ஏற்றம் காண போகிறீங்க. 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் பொருட்கள் திருடு போகலாங்க. கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுவீங்க. புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி காண போகிறீங்க. புகழும் விருதுகளும் உங்களுக்கு கிடைத்திருங்க. எழுத்து பணியில் இருப்பவங்களுக்கு சளைக்காமல் பணியை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஷூட்டிங் விஷயமாக அலைச்சலும், அதன் மூலம் மனமும் உடலும் சோர்வடைவதற்கான சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுங்க. பொன்பொருள், ஆடை, ஆபரணம் வாங்க போகிறீங்க. தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பால் தொழிலை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்ய போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்தால் மனக்கசப்புக்கு விலகி ஓரளவு நல்ல ஒற்றுமையுடன் வாழ்வீங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாயிருக்குது. பெண்கள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளால் பெருமை சேர்ந்துடுங்க. பெண்களுக்கு எதிலும் சாதகமான பலன்கள் நிறைந்த ஒரு மாதம் தாங்க இது. மனோதிடத்துடன் காணப்படுவீங்க. கலைத்துறையினருக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம் தாங்க இது. அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைத்திடும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாடங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. கல்விக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்திருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்க போகுது உங்களுடைய பணவரவு. வியாபாரத்தில் ஈடுபட்ட விருப்பங்களுக்கு முன்னேற்றம் காணுவீங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். இந்த பதிவில் நம்ம சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்பட்ட கிரகநிலை மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.